எலெக்ஷன் வந்துட்டா போதும் சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு வந்துட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு தாவேகா சைடுல இருந்தும் சில தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்திருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா? விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற நாய் பண்ண கேவலமான வேலை என்ன? திமுகவோட சைடுல இருந்து 234 வேட்பாளர்களையுமே அறிவிச்சிட்டாங்கல்ல. நேத்து தாவேகா சைடுல இருந்தும் 234 வேட்பாளர்களையுமே அறிவிச்சிட்டாங்க. கட்சிக்காக உண்மையிலேயே பாடுபட்டவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்களா இல்ல இதுல வேற ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா? ஹாய், நான் வாங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அரசியல் களம் சூடு பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறமா இப்போ ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை ஃபர்ஸ்ட் வெளியிட்டு இருந்தாரு. அது சம்பந்தமான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சோ நீங்க ரீசன்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஎம்கே சைடுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தரசிகளுக்கு இப்ப 8000 ரூபாய் கூப்பனா வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வசந்தன் கோலெல்லாம் அதிரடி ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, இந்த வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரிலாம் நீங்க எது வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு இவர் கொடுத்த ஒரு விஷயம். இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பனை வந்துட்டு காசா இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, முதல்ல இலவசம் அப்படின்னு கொடுக்கறதே தப்பு. அதுலயும் இவங்க வந்து இப்ப கொடுத்திருக்காங்கல்ல, இதை வந்து காசா கொடுத்திருந்தா கூட அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கூப்பனை மாத்தணும் அப்படின்னா அதை வந்து டைரக்டா மாத்த முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு கும்பல் வந்து கிளம்பிடுவாங்க. இந்த கூப்பனை வந்து நாங்க மாத்தி கொடுக்குறோம், நீங்க வந்து எங்களுக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இதுலயும் வந்து கொள்ளையடிப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க மது பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கூப்பன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒயின் ஷாப்ல வச்சு குடிச்சு அழிச்சிருவாங்க. எது எப்படியோ இது வந்து திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போது. அவங்க பக்காவா பிளான் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த காலை உணவு திட்டம் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 5வது வரைக்கும் இருக்க மாணவ மாணவியர்களுக்கு தான் இருந்தது. அதை இப்போ வந்து 8வது படிக்கிறவங்களுக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி நீங்க கொடுக்குற அந்த சாப்பாடுல வந்து பள்ளி கிடக்கா இல்ல புழு கிடக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா கோவையில வந்து 43 மாணவர்கள் வந்து பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்கள வந்து கவலைக்கிடமா இருந்தாங்க. அதுக்காக நீங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, அவங்கள கூட போய் பார்க்கல. சோ நீங்க கொடுக்குற சாப்பாடை வந்து தரமா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உங்களோட திட்டங்கள் எல்லாம் விளம்பரமா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா அது செயல்முறையில ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால குழந்தைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க, பெத்தவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. சோ அது எல்லாத்தையுமே தடுத்துட்டு நீங்க ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை வந்து ஏத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் அதுக்கான அமௌண்ட்டையுமே அதிகமாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கைகள் வந்து இருக்கு. இதுல தாவேகா சைடுல ஒரு சில தேர்தல் அறிக்கைகளுமே வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப 29 வயசுக்குள்ள இருக்கவங்க வேலைக்கு போகல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4000 கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதே டிப்ளமோ படிச்சவங்களா இருந்தா 2500 ரூபாய் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி, இப்போ யாரெல்லாம் வந்து வேலைக்கு போயிருக்காங்க யாரெல்லாம் வேலைக்கு போகல அப்படிங்கறத இவங்க எப்படி செக் பண்ணுவாங்க? ஏன்னா இவங்க பனையூரை விட்டு வெளியிலேயே வர்றது இல்ல. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட ஆதரவாளர்களும் மக்களை போய் எங்கேயுமே சந்திக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? சும்மா தேர்தல் அறிக்கையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா நேத்து தாவேகா சைடுல இருந்து 234 வேட்பாளர்களுமே அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து பாடுபட்டு கடைசி வரைக்கும் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பக்கம் நேத்து நட்சத்திர ஹோட்டல்ல அந்த 234 வேட்பாளர்களுமே அறிவிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள அங்க வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. வெளியில எங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னா இவங்க வந்து காசை வந்து வாங்கிட்டு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டதா தாவேகா சைடுல இருந்து சில புகார்கள் வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த தூத்துக்குடியில வந்து அஜிதா அவங்கள எல்லாருக்குமே தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட காரெல்லாம் வந்து மறிச்சு போராட்டம் நடத்தினாங்க. பின்வாசல் வழியா புஷியானந்த் அவர்கள் கூட ஓடி போனார்ல, அவங்க எப்படியாவது அவங்களுக்கு தூத்துக்குடியில சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அதனால அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து கார்ல பறக்க விட்டிருந்த தாவேகாவோட கொடியா இருக்கட்டும் இல்ல வீட்டுல பறக்க விட்டிருந்த தாவேகா கொடி எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவம் இப்ப சோசியல் மீடியால எல்லாராலுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நீங்க வந்து சீட்டு கொடுத்தாதான் வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்பவும் கேவலமா தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து தாவேகா சார்பா மக்களை வந்து நிறைய முறை போய் சந்திச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிறைய முறை பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட கருத்தா இருக்கு. தூத்துக்குடியில
வந்துட்டு யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீநாத் அவர் வந்து விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பர். அதுக்காக வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காரு. ஆனா அவரு விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஏதாவது பண்ணியிருக்காரா, இல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா, எதுக்காக அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அவரு மேல வந்து ஏகப்பட்ட புகார்களுமே வந்திருக்கு. அவர் வந்து தாவேகா நிர்வாக கூட்டம் அதெல்லாம் நடக்கும்போது பொண்ணுங்கள்ட்ட வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, உன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரியும், தூத்துக்குடியில கடற்கரைக்கு வர்ற லவ்வர்ஸ்ட வந்துட்டு லவ்வரை வந்து கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த காதலிய வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்னு சோசியல் மீடியால பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி அது உண்மையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க ஃபேக். இது வந்து திமுக சைடுல இருந்து வேணும்னே பரப்பப்பட்ட ஒரு அவதூறு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த லெட்டர் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அந்த கட்சியோட சின்னம், அட்ரஸ், அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பர் அது எல்லாமே இருக்கணும். ப்ராப்பரா அபிஷியலா இருக்கணும். ஆனா இவங்க லெட்டர் பேட வச்சு ஒரு லெட்டர் ஒன்னு ரெடி பண்ணிட்டு அதை வந்து இப்போ வேணும்னே அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா நீ வந்து என் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருந்த, அது மட்டும் இல்ல தாவேகாவோட கட்சியில பொறுப்புல இருக்க வாய்ஸ் ஆஃப் சரத் அவர் வந்து ஒரு அந்த நாய் வந்து ஒரு கேவலமான ஒரு வேலை பார்த்திருக்கு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணு வந்து நான் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும், அவர் கூட வந்து போட்டோ எடுக்கணும், இதெல்லாம் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அதுக்கு நீ வந்து என் கூட உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 நாள் அவனை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. திரும்பவும் வந்து அவனை அன்பிளாக் பண்ணிட்டு நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நான் சொல்லல, அவனே வந்து சொல்லியிருக்கான். அவனோட வாய்ஸ் ரெக்கார்டு தான் இப்ப சோசியல் மீடியால வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையிலே அவனோட வாய்ஸ் தான். ஆனா இது வந்து என்னோட வாய்ஸ் கிடையாது, நீங்க வந்து மக்கள் வந்து வேணும்னே என் மேல அவதூறு பரப்புறாங்க, நீங்க வந்து முடிஞ்சா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அது அவனோட வாய்ஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு பெண்ணோட கன்னித்தன்மையை வந்து உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ரெக்கார்ட்ல வந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், பண்ணதே ஒரு அயோக்கியத்தனம். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு சினிமா மோகம் இருந்திருந்தா விஜய் அவர்களை வந்து நேரடியா பார்க்கணும், அவர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கும். இதெல்லாம் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம். இதுல இவன் மட்டும் இல்ல, இன்னும் சில தாவேகாவோட நிர்வாகிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கதா அவனே வந்து சொல்லியிருக்கான். இதுக்காக பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட்ல ஒரு ஹோட்டல் புக் பண்ணி இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லிராத, அதுக்கப்புறமா வாய்ஸ் ஆஃப் சரத் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்காக தான் வந்துட்டு தாவேகா கட்சிக்குள்ளே உள்ள வந்தேன் அவனே சொல்லியிருக்கான். என்ன பத்தி என்ன ஒரு 5 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறமா வேற ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா என்ன மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியுமே அவன் வந்து சொல்லியிருக்கான். இதுக்காக தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து வெறிகொண்டு அவனை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் திமுகவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டு கொடுக்குறாங்க. இதுல கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாவேகாவை சேர்ந்த சில ஆதரவாளர்களான பெண்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சரத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இல்ல பாலியல் ஜல்சா கட்சி பாஜகவா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எதிராக புகாரையும் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் சரத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், உனக்கு தில்லு இல்ல திராணி இருந்தா நீ வந்து அவங்கள எதிர்த்து கேஸ் கொடு, அப்பதான் நீ வந்து இந்த தப்ப பண்ணல அப்படிங்கறத நாங்க ஒத்துக்குவோம். தயவு செய்து விஜய் அவர்கள்ட்ட நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா இது உண்மையிலே நடந்துச்சா இல்ல வேணும்னே அவதூறு பரப்புறாங்களா அப்படிங்கறத விஜய் அவர்கள் விசாரிச்சு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையா வந்து தாவேகா கட்சியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா தாவேகாவோட ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், பெண்களை வந்துட்டு ரொம்பவே அவமரியாதையா பேசுறாங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. சோ இத வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தீவிரமா விசாரிக்கணும். ஃபைனலா ஒரு விஷயம், நீங்க இலவசம் கொடுத்து மக்களை வந்து தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கீங்க. எங்களுக்கு தேவை இலவசம் இல்ல, நீங்க அதுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுங்க, அதுக்கான ஊதியத்தை கொடுங்க, எல்லாத்தையுமே வந்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்களே வந்துட்டு இலவசமா கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறமா ஓசி பஸ்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர்களே வந்துட்டு மக்களை கேவலப்படுத்திட்டு இருப்பாங்க. சோ இந்த இலவசம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தாவேகா கட்சியில அந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இருக்கார்ல, விஜய் அவர்களை பாக்குறதுக்காக அந்த பெண்ணோட வந்து உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.